சிகரெட்டு பிடிக்கிறாரு. டைரக்டர் கொஞ்சம் கூட திரும்பியே பார்க்கல. சிச்சுவேஷன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லிடுறாரு, ஆஸ்ட்ரேலியில் துப்புறாரு. அவர் துப்புனது சும்மா நிஜமாவா இல்லை சிச்சுவேஷன் கேட்டு துப்புறாரான்னு நமக்கு தெரியாது. ராஜா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, இதுக்கு மேலே நான் பாட்டு எழுத போகிறதில்ல சினிமாவில். எப்படியாவது அவருக்கு வந்து கிளாப்ஸ் வாங்கணும். நடிகர் பாருங்க, எழுதுறாரு எழுதுறாரு எழுதுறாரு. ஒரு வாரம் ஆகி போச்சு. ஏய் யாரா நீ, நெல்லு வெளியில் நெல்லுன்னு கேட்டிருக்கான். தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நான் யார் என்று கேட்பதற்கு. நான் முதல் டியூன் செய்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த இரங்கற் பாடல் தான். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அண்ணன் சிவகுமாருக்கும் எனக்கும் பெரிய தகராறு நடந்து கொண்டிருந்தது. முதலில் ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிடம் வரை யார் முதலில் பேசுவது, நீ போய் பேசு, இல்லை நீங்கள் பேசினா தான் நான் பேசுவோம், அதிலிருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு நான் பேசலாம், இல்லை நீ பேசு, இல்லை நீங்கள் பேசு. கடைசியில் என்னை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இது நியாயமா? இது கவிஞரை பற்றி பேச போகிறோம், நீங்கள் கவிஞரை பற்றி என்ன பேசுகிறீங்க நான் கேட்கக்கூடாதா? ஏன்னா வம்பா இருக்குது. ஆனால் நீங்கள் கலங்காதிரு மனமேங்கிற சினிமா பாட்டை சொன்னீங்க. கடைசி பாட்டு சினிமா பாட்டு கண்ணே கலைமானே தான். கண்ணே கலைமானே தான். அது எழுதும்போதே சொல்லிட்டு எழுதுனது, ராஜா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, இதுக்கு மேலே நான் பாட்டு எழுத போகிறதில்ல சினிமாவில் அப்படின்னு கண்ணப்பன்ட்ட என்னுடைய பிரசாத் ஸ்டுடியோ ரூமில் எழுதின ஒரே சிட்டிங். அங்கே மற்ற கம்போசிங் எல்லாம் கவிதா ஹோட்டலில் நடக்கும், இல்லை ஏதாவது ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸில் நடக்கும். அங்கே வந்து அவர் பாட்டு எழுதினது 3 பாட்டு எழுதினார் 15 நிமிஷத்தில் 3 படத்துக்கு. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து கூந்தலிலே மேகம் வந்து குடிபுகுந்தாளோ கவி எழுதங்கிற பாட்டு எழுதினார். அடுத்த டியூன் என்ன அப்படின்னு கேட்டார். அடுத்த டியூன் வாசித்த உடனே ராஜாராணி ஜாக்கி அப்படின்னாரு. அடுத்த டியூன் அப்படின்னே பாலுமகேந்திரா வந்தார், சிச்சுவேஷன் சொன்னார், பாட்டை சொன்னால் கண்ணே கலைமானேன்னு எழுதினார். இது எழுதுறதுக்கு முன்னாடி வெளியில் ரூமுக்கு வெளியவே கண்ணப்பன்ட்ட வந்து சொல்லிட்டு வந்தார், ராஜா ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா, இனிமேல் நான் சினிமாவில் பாட்டு எழுத போகிறதில்லன்னு உள்ளே சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. வந்து கடைசி பாட்டு என்று சொல்லிவிட்டு, இது என்ன கடைசி பாட்டா இது, கண்ணே கலை. எம்எஸ் விஸ்வநாதன்னா உருகிற மாதிரி இந்த பாடலுக்கு உருகிறவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. 3 பேரும் அண்ணன் எம்எஸ்வி அண்ணா அவர்கள் வந்து கவிஞருக்கு சிலை எடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. அவருக்கு கனவில் வந்து சொல்லிட்டாரு நான் எடுக்கணும்னு சொல்லி, நான் 3 பேரும் சேர்ந்து நம்ம கச்சேரி பண்ணலாம், அதில் வர நிதியை வச்சுக்கிட்டு கவிஞருக்கு சிலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா எங்கிட்ட, எம்எஸ்வி அண்ணா எங்கிட்ட வர்றாரு, கேவிஎம்கிட்ட போகிறாரு, கேவி மகாதேவன் மாமாட்ட போகிறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாங்கள் 3 பேரும் கச்சேரி பண்ணோம் 3 இடத்துல, 3 சிட்டியில், சேலம், கோயம்புத்தூர், சென்னைன்னு பண்ணினா அந்த நிதி அதில் வந்த நிதியை வச்சுட்டு நாங்கள் அவர் சிலையை திறந்தார். அது வந்து எம்எஸ்வி அண்ணா வந்து கவிஞரை எப்படி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். இன்றைக்கி நிற்குதே இந்த ரோட்டில், நிற்குதே. அவர் மாதிரி அவர் மேலே பிரியமாக உள்ளவங்க வேறு யாரும் இல்லை, மரியாதையாக உள்ளவரும் வேறு யாரும் இல்லை. அவர் வந்து சேலத்தில் கச்சேரி நடக்கும்போது, தம்பி இந்த கண்ணே கலைமான பாடுறீங்களா? பாடலாண்ணே. சரின்னு அந்த பாட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனங்கள்லாம் கை தட்டுறாங்க. கை தட்டினா, தம்பி இந்த பாட்டுக்கு நான் ஹார்மோனியம் வாசிக்கட்டுமான்னு என்கிட்ட கேட்குறாரு. அண்ணே வாசிங்கண்ணே. வாசிக்கிட்டே வராரு. ஏழை என்றால் ஒரு வகை அமைதி அப்படி வாசிட்டே இருந்தவர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. என்ன டியூன் தம்பி, இந்த ஃப்ரேஸ் யாருக்காவது வருமா?
இந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி வருமா, என்ன என்ன திறந்த மனசு, என்ன ஓப்பனான மனசு. அந்த மாதிரி அது அண்ணன் இல்லை, எனக்கு தெய்வம். என் நாடி நரம்பில் ஓடுறதெல்லாம் அவருடைய இசையும் கவிஞருடைய வரிகளும் தான். ஒரே ஒரு பாடல் என்னை உருவாக்கிச்சிட்டு என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவிக்கோ விழாவிலே சொல்லியிருக்கிறேன். இங்கே முதல்ல அன்னக்கிளியில் பாட்டு எழுதுறதுக்கு கவிஞர் தான் அப்படின்னு சொல்லி பஞ்சண்ணன் சொல்லிட்டாங்க. சரி, நானும் சந்தோஷமாக சொல்லி சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு தான் கவிஞர் சிங்கப்பூர் போயிட்டார். எனக்கு அந்த சான்ஸு மிஸ் ஆகிடுச்சு. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு, வேறு யார் எழுத போகிறாங்கன்னு நானே எழுதிடுறேன். என்ன அண்ணன் பஞ்சண்ணன் அண்ணே, யோ நான் எம்ஜிஆருக்கெல்லாம் பாட்டு எழுதி பொன்னெழில் பூத்தது புதுவானில் அதெல்லாம் தமிழ்னு, அதெல்லாம் தமிழ் என்னண்ணே கவிஞர் நமக்கு பார்த்துக்கலாம், அடுத்த படத்தை பார்த்துக்கலாம். பாட்டு எப்படி போகுது, சரி எனக்கு முதல் பாட்டு எப்போ வரும்னு பார்த்தா, எனக்கு கவிஞர் வந்து எப்படின்னா அந்த நேரத்தில் கிராமத்துலேருந்து வந்த நேரத்தில் கவிஞர் ஸ்ரீதர் இப்படி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்களுக்கு ஜெயகாந்தன் சிங்கம் எங்களுக்கு வந்து இவங்க எங்கள் ஹீரோ. அங்கே கவிதா ஹோட்டலில் எம்எஸ்வி கம்போசிங் முடிஞ்ச உடனே ஒரு படம், தமிழ் படம் வந்து ஜிகே வெங்கடேஷ்க்கு வந்தது. அந்த கம்போசிங்காக நான் போகிற நேரத்தில் எம்எஸ்வி அண்ணா கம்போசிங் வந்து நடந்துகிட்ருக்கோம். அவர் சொல்கிற வேகம் இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தைகளை டியூனை சொன்னவுடனே அப்படி சொல்கிற, தூக்கி போடுறது, இந்தா எடுத்துக்கோ, அது வேண்டாமா இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி போட்டுகிட்டே இருப்பார். ஒரு கன்னட படம் அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் கம்போஸ் பண்ணுறாரு. அந்த கன்னட கவிஞர் வந்து அந்த பாட்டை ஒரு வாரம் ஸ்வாகத் ஹோட்டலில் நடக்குது. எழுதுறாரு ஒரு வாரம் ஆகி போச்சு. இங்கே வந்து பொண்ணுக்கு தங்க மனசுன்னு ஒரு படம் மாதவன் சார் எடுக்கிறாரு. தேவராஜ் மோகன் டைரக்ஷன், அண்ணா ஹீரோ. அதில் இவர் வந்து ஒரு மொட்டை மாடியில் தங்கியிருக்காரு. ஹீரோயின் வந்து துணியை காய போட்டவ எடுக்கிறதுக்கு வரா. மழை அடிச்சிட்ருக்கு, மழை வருது, துணியை எடுக்கலாம்னு எடுக்க போகிற நேரத்தில் ஒரு மின்னல் அடித்ததுன்னா 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. மின்னல் அடித்த உடனே 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. உடனே அங்கே தான் காதல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு டியூன் போடுறோம். அண்ணனுக்கு வரலை, டியூன் வரலை. ஒரு வாரம் ஆயிடுச்சு. மாதவன் சார் என்ன கேட்குறாரு, என்ன நாயுடு, என்ன பெட்ஷீட்டெல்லாம் எப்போ எடுக்க போகிறீங்க? இவ்வளோ சர்வசாதாரணமாக பேசுகிற அளவுக்கு அவர்கள் நண்பர்கள் என்பது அர்த்தம். அதுக்கு என்ன விஸ்வநாதன் நெஞ்சில் ஒரு ஆலயத்துக்கு வந்து 6 மாதம் எடுக்கலையா அந்த பாட்டுக்கு, இல்லை நெஞ்சம் மறப்பதில்லைக்கு 6 மாதம் வெயிட் பண்ணுறாங்க, டியூன் வரலன்னு வெயிட் பண்ணுறாங்க. இவர் ஒரு வாரம் ஆச்சு, சீக்கிரம் ஷூட்டிங் போனேன், ஷூட்டிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சிவகுமார்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்களாம் டேட்டு. அந்த நேரத்தில் அது எடுக்கணும், பாட்டு எடுக்கணும்னா நான் சொன்னேன், அண்ணா அந்த கன்னடத்தில் ஒரு பாட்டு போட்டேன்லண்ணா, அது இந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு. எப்படி எந்த பாட்டுன்னு, இந்த ராஜ்குமார் பாடின பிவி சீனிவாஸ் பாடினார்ல அந்த பாட்டு என்ன, அப்படியா எங்கே சொல்லு. இப்போ கவிஞர் பாட்டு எழுதுறதுக்கு டியூனு பாடினோடனே மாதவன் சாருக்கு ஓகே ஆயிடுச்சு. சார் கவிஞர் வர்றார், நம்ம ஹீரோ வர்றார், நான் கிட்டாரில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அண்ணா உட்காந்துருக்கார், உள்ளே வர்றார். தேவராஜ் மோகன் இருக்காங்க, மாதவன் சார் இருக்கார். மாதவன் சாருடைய சொந்த அருண் பிரசாத் மூவிஸுங்கிற சொந்த கம்பெனி. கவிஞர் கார் வந்து இறங்கி வந்து உள்ளே வந்து சேர் போட்டு உட்கார்ந்த உடனே உட்கார்றாரு. பக்கத்தில் ஒரு ஸ்டூலு, ஒரு ஆஸ்ட்ரே கொண்டு வந்து வைக்கிறாங்க. சிகரெட்டை பார்த்து என்ன சிச்சுவேஷன் நான் கேட்குறாரு. 10:30 மணிக்கு வந்தார். சிகரெட்டை பிடிக்கிறாரு. டைரக்டர் கொஞ்சம் கூட திரும்பியே பார்க்கல. சிச்சுவேஷன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்லிடுறாரு, ஆஸ்ட்ரேலியில் துப்புறாரு. அவர் துப்புனது சும்மா நிஜமாவா இல்லை சிச்சுவேஷன் கேட்டு துப்புனாரா நமக்கு தெரியாது.
சுச்சுவேஷன் ஒரு வழியாக சொல்லி முடித்தார். எனக்கு வந்து நம்ம ஹீரோ இவர் என்னையா டைரக்டர் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க, என்ன கர்வம் பாரு இந்த ஆளுக்குன்னு, நம்ம ஹீரோன்னு நினச்சோமே இவரை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டைரக்டரை மதிக்கலை, யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கேயும் பார்க்கல, இவரையும் ஜிகேவியும் பார்க்கல, என்னையும் பார்க்கல. அந்த ஊர் அதில் 10 ஆட்கள் உட்காந்துருக்கோம். மாதவன் சார், தேவராஜ் மோகன், ஜிகே வெங்கடேஷ், உள்ள தபலை வாசிக்கிற கண்ணையா, நான், 3 2 5 1 6 பேர் ப்ரொடக்ஷன் பாய்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பேர், நான் பையன் கவிஞருடைய பையன் அசிஸ்டன்ட் டைரக்டரில் நேர்வே இல்லை. அதான் சரி சரி டியூன் என்ன போட்டு ஒருத்தரையுமே பார்க்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு இதாக இருக்குது. சரி சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி என்ன டியூனு அப்படின்னாரு. அவர் பாடுறாரு. என்னடா பாடுறா டா 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 டா. இந்த டியூனில் விஷயம் என்னென்னா இது எங்கேயுமே முடியாது. ஒரு லைன் பல்லவி போச்சுன்னா கண்ணன் என்னும் மன்னன் தாட சொல்ல சொல்ல முடிஞ்சு போச்சு இல்லையா ஒரு லைனு. கல்லண்டாடாடாடாடா மெல்ல மெல்ல முடிஞ்சிருச்சு. இந்த டியூனில் என்ன விஷயம்னா பாட்டு தொடங்குச்சுன்னா எங்கேயுமே நிற்காது. எங்கே மெட்ராஸை விட்டாச்சுன்னா கன்னியாகுமரி தான் ஸ்ட்ரைட்டாக. எப்படின்னா டா 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 முடியல. டா 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 முடியல. டா 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 அங்கே தான் முடியுது. டா 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 அங்கே முடியுது. என்னடா இப்படி படுங்க. இவருக்கு அண்ணனுக்கு வந்து ஃப்ரேஸாக எழுதுறது தான் வசதியாக இருக்கும். பாடல் எழுதுறதுக்கு ஃபட்டுன்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை. அப்படி ஃப்ரேஸாக வரலையே இதுன்னு சொல்லி பார்க்குறாரு. எங்கே 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 இன்னொரு தடவை பாடு அப்படின்னாரு. டா 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 ஃபுல்லாக பாடுறேன். மறுபடியும் ஃபுல்லாக கேட்டுட்டு மறுபடியும் செட் ஆகல. எங்கே பாடு என்ன டா 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 டா. ஸோ தேன் சிந்துதே டா 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 தேன் சிந்துதே வானம் டா 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 உன்னை என்னை தாளாட்டுதே. என்ன டியூனுக்கு பொருந்தாதான் இவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிறாரே. டியூனுக்கு சேருமா சேராதான்னு செக் பண்ண கூட டைம் விட மாட்டேங்கிறாரு. டா 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 மேகங்களே தரும் டா 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 ராகங்களே டா 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 என்னாலும் வாழ்க போயா. ஏங்க நான் டியூன் சொல்கிறேன், தத்தகாரம் அது தானானா. இந்த தத்தகாரத்தை எங்கே எப்போ யோசிச்சாரு? யோசிக்கலை. ஆனால் பாடி பார்த்தா எப்படி பாடி அப்புறம் பாடி பார்க்குறேன். தேன் சிந்து தேவானம் உன்னை என்னை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. டியூனு எங்கேயுமே நிற்கலை. அது புறப்பட்டால் முடிகிற இடத்துல தான் முடியுது. இப்போ வரிசையாக சொல்லிகிட்டே வந்தார். இவர் சேர்ந்து பார்த்தா டியூனை விட்டு கொஞ்சம் கூட விலகலையே இது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு கம்போசிங் நான் பார்க்குறேன். அவர் பாட்டு எழுத நான் பார்க்குற கம்போசிங்காக்கும் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து அந்த இடத்துல இதில் இன்னொரு விஷயம், நான் டியூனை பாடுறப்போ இந்த உதடுகள் வந்து உதடுகளோ வாய் இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகாது. டா 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 பாட்டு வரிகளை பாடும் பொழுதும் ஆகாது. தேன் சிந்து தேவானம் உன்னை என்னை
தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் வாழ்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் டியூன் கம்போஸ் பண்ணணும்னு நினச்சதெல்லாம் 15-16 வயசு இருக்கும் பொழுது தான். 15 வயசில் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய முழு ஒரு ஆலயமே உள்ளே இருந்து உள்ளே நுழைஞ்சு மாற்றிட்டார். அவர் எந்த வழியில் சிந்திக்க வச்சாரோ, இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இதில் மறைந்தது சில காலம், தெளிவும் அறியாது முடிவும் புரியாது மயங்குது எதிர்காலம் என்று ஒரு பாடலிலே சொன்ன வரிகள் ஆமாம், இளமையெல்லாம் வெறும் கனவாக போச்சு, எனக்கு தெளிவும் அறியாது முடிவும் புரியாது, ஆமாம் எதிர்காலத்தில் என்ன ஆகும்? ஒரு ஆஃபீஸில் போய் கிளர்க்காக உட்காந்து வேலை செய்வோமா, இல்லை எங்கள் வாத்தியார் வேலைக்கு போவோமா, என்ன போவோம், என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எந்த பிளானுமே இல்லாத நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த அந்த பாடலை எழுதியவர் கண்ணதாசன் அவர்கள். அவர் 16 வயசு 15-16 வயசு இருக்கிற நேரத்தில் நாங்கள் உட்காந்துட்டு அண்ணனோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பிரச்சார பாடல்களை அண்ணன் எழுதுவாங்க. அவங்க இவர் டியூனில் தான் எழுதுவோம். அது ஒரு விஷயம் இருக்குது. அவர் 2 மணி நேரம் அண்ணன் பாட்டை என்னடா அண்ணன் பாவலர் வரதராஜனை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்களடா, என்னடான்னு ஒரு தடவை கேட்டிருக்காரு. அந்த விஷயம் அப்புறம் சொல்லிவிட்டு நான் இதை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். இது 1960 ஜவஹர்லால் நேரு போயிடுறாரு. அவருக்கு அனுதாபமாக தெரிவிக்கக்கூடிய முறையில் கவிஞர் ஒரு விருத்தம் ஒன்று எழுதுகிறாரு. அது தினத்தந்தியில் போடுறாங்க. கடற்கரை அரங்கத்தில், சீரணி அரங்கத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடினாருன்னு செய்தி வருது. எங்களுக்கு நிகழ்ச்சி என்னென்னா, எங்களுக்கு நிகழ்ச்சி எங்கன்னா வேதாரண்யம். அண்ணா எப்படியாவது அவருக்கு கிளாப்ஸ் வாங்கணும். நடிகர் பாருங்க, சீனில் நல்லாவே நடிச்சிங்க. எல்லாம் உண்மையான உணர்வோடு தான் எடுத்து கொடுத்தாரு. வேதாரண்யம் பகுதியில் எங்களுக்கு இசை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நேரு காலமான உடனே இசை நிகழ்ச்சிகள் ஒரு வாரத்திற்கு அந்த மணலி அந்த ஏரியாவிலெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு வாரத்துக்கு நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆனது. அண்ணன் என்ன சொன்னாங்க, நான் அந்த பாடலை சீர்காழி எப்படி பாடியிருப்பார் சீரணி அரங்கத்தில் அப்படின்னு சொல்லி, நான் தனியாக இருக்கிறப்பெல்லாம் டியூன் போட்டுக்கிறோம். டியூன் போட்டு செக் பண்ணால் இது என்ன சினிமா பாட்டு மாதிரி வரலையே, சி நல்லா வரல அப்படின்னு சொல்லிட்டு வேறு டியூன் போடுவேன். இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போது இந்த விருத்தத்துக்கு நான் ஒரு டியூன் போட்டால் அண்ணன் கேட்டுட்ருக்காங்க. அண்ணன் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. அண்ணன் இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். அண்ணன் வேறு ஒரு ரூமில் இருக்காங்க. நாங்கள் எய்த்தாப்பில் இருக்கிற ஹாலில் உட்காந்துட்டு சும்மா வாசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பகலில் அண்ணன் கேட்டுட்டு, இது தோழர், இந்த நிகழ்ச்சியை நம்ம ரத்து செய்ய வேண்டாமே, நம்ம பாரத பிரதமர் நேரு மறைந்ததற்கு அஞ்சலி செலுத்தும் பொருட்டு இந்த இசை நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். அன்றைய சாயங்காலத்தில் அஞ்சலி செலுத்தும் பொருட்டுன்னு மேடையில் உட்கார்ந்த உடனே, டே நீ பாடு, அந்த பாட்டை பாடு அப்படின்ட்டார். நான் முதல் டியூன் செய்தது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய இந்த இரங்கற் பாடல் தான். சீரியனற்று எங்கே சிவந்த நல் இதழ்கள் எங்கே, சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்தனன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே, ஐயகோ ஐயகோ என் சொல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு. சீரிய நெற்றி எங்கே
சிவந்தனல் இதழ்கள் எங்கே, கூரிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன்னடைதான் எங்கே, நிலமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே, அம்மா அம்மம்மா என்ன சொல்வேன், அம்மம்மா என்ன சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார். இதுதான் நான் முதல் கம்போஸ் பண்ண டியூனு. என் வாழ்வை துவக்கி வைத்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்தான். இசை வாழ்வை துவக்கி வைத்தது கண்ணதாசன் அவர்கள்தான். அவர் தெய்வமாக இருந்து இன்று அவர் கவி விழாவிலே அவர் கையெழுத்தை நமக்கு கையிலே கொடுத்து விட்டார்கள். கையெழுத்தை கொடுத்தீர்களே, ஒரு கண்ணதாசனை கொடுக்க முடியுமா? நாங்கள் எழுதலாம். இந்த எழுத்தில் எழுதுபவர்களெல்லாம் கண்ணதாசன் ஆகிவிட முடியுமா? ஒரு கண்ணதாசனை கொடுங்கள், ஒரு கண்ணதாசனை கொடுங்கள். கம்ப்யூட்டர் வருது, அவர் கையெழுத்த பாட்டு ரொம்ப சந்தோஷப்படலாம். இருந்தாலும் நல்ல நிகழ்ச்சி. இந்த கவி விழா என்ற பெயரே ரொம்பவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக, ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அவர் என்னை திட்டினதெல்லாம் நான் நீங்கள் சொல்லலை. இருந்தாலும் இவ்வளவு அமைதியாக கவிஞரை பற்றி சொல்ல 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 ஆசையோடு ரொம்ப அமைதியாக பொறுமையோடு கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த விழாவில் நீங்கள் இவ்வளவு தூரம் கலந்து கொண்ட இந்த ஹால் நிறையும் என்று நான் எதிர்பார்த்து வரல. இந்த ஹாலில் ஏற்கனவே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு விழா நடந்த நேரத்தில் வந்திருக்கிறேன். இன்னொரு விழாவிற்கும் வாலி ஐயா அவர்களுடன் இதே ஹாலிலே கலந்திருக்கிறேன். இதே ஹாலில் எத்தனை நாடகங்களுக்கு நான் இசையமைத்திருக்கிறேன் என்பதையும் எனக்கு இங்கே வந்தவுடன் மகேந்திர அவர் ஒய்ஜி அவர் ஞாபகப்படுத்தினார். இந்த ஹால் மறக்க முடியாத இடம். இந்த சர்க்கிள் மறக்க முடியாத இடம். பட்டுக்கோட்டைக்கு வாலி அறிமுகமானது இந்த ரவுண்டானா தான். அந்த இவர் வாலி பட்டுக்கோட்டை பாடல் எழுதிவிட்டு கம்பெனிகளில் போய் காசு கேட்பதற்காக போயிருக்கிறார். அதிலே ஒரு கம்பெனியில் போகிறப்போ, ஏய் யாரா நீ, நெல்லு வெளியில் நெல்லுன்னு கேட்டிருக்கான். தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுத்தருவில் சந்தித்தேன், நீ யார் என்னை நான் யார் என்று கேட்பதற்கு என்று பாடிவிட்டு வெளியே வந்தார். இங்கே வந்தால் ஜி.கே. வெங்கடேஷ் வந்துட்டுருக்காரு. வாலி சார் வருவார். வாலி சார் வந்திருக்காரு. வாலி சார் வந்த உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கார். அவருக்கு வாலி ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார். இவர் கவிஞர் வாலின்னு சொல்லி, ஓ கோழித்தீவனம் வாலியா நீ அப்படின்னா, ஏன்னா கோழித்தீவனம் என்று திருச்சியில் ஒரு வானொலியில் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறவர். அவரை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார். ஆமாம், என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பாடம் நிலவும் தாரையும் நீயம்மா அப்படின்னு சொல்லி நாளைய உலகம் நமதம்மா என்று எழுதியிருக்கிறேன். அந்த பேப்பரை காட்டியிருக்காரு. நிலவும் தாரையும் நீயம்மா, நாளைய உலகம் உனதையோ உமதிதான் ஐயோ அப்படின்னு அவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் பட்டுக்கோட்டை. அதனால் இந்த இடம் மிகவும் முக்கியமான இடம். இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சி நடப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கவிஞர் ஐயா அவர்கள் இல்லாதது யாருக்கு குறையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு பெரிய குறையாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது போக வேண்டிய வயதில்லை. எல்லோரையும் எத்தனையோ காலங்களுக்கு என்னுடன் இருந்து உழைத்திருப்பார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் அவர் எங்கும் போகவில்லை என்பதை இங்கே பல நிகழ்வுகள் நமக்கு இயற்கையாக நடந்து அதை நினைவூட்டுகின்றன. கவிஞர் புகழ் என்றென்றும் வாழ்க, கவிஞர் நிரந்தரமானவர், என்றென்றும் அழிவதில்லை என்று அவர் வாக்கையே அவருக்கு வாழ்த்தாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன்.